விஜய் பெரியாருக்கு செலுத்திய மரியாதையால் அவர் பெரியார் வழியை பின்பற்றுகிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுவது வேறு, தேர்தல் அரசியல் என்பது வேறு என்பதால் விஜயின் செயல் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆக போகுது. இன்றைய தேதி வரைக்கும் நம்ம பெரியாரை பத்தி பேசுறோம், பெரியார் கொள்கைகளை நினைவுபடுத்துகிறோம். புத்தக கண்காட்சியில மிக அதிகமாக விற்பனையாகிற நூல்களில் பெரியாரை பற்றிய நூல்கள் தான் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரை கடவுள் மறுப்புங்கிற ஒற்றை சிமிழுக்குள் அடக்கவில்லை தமிழ்நாடு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். பெரியாரோட பிற கொள்கைகள், பெண் விடுதலை, அதை நம்ம எதிர்க்க முடியுமா? கைம்பெண் திருமணம், அதை நம்ம எதிர்க்க முடியுமா? இப்படி எத்தனையோ விஷயங்கள். பெரியார் தீர்க்கதரிசி. எல்லாரும் ஒரு காலத்துல சட்டப்பைக்குள்ள தந்தி கொடுக்குற கருவி வச்சிருப்பாங்கன்னு அவர் சொன்னாரு. எது? நம்மளோட செல்போன். ஆனா அவர் சொன்னது என்னன்னா, அந்த காலத்துல தந்தி கொடுத்துட்டு இருந்தாங்க, தந்தி கொடுக்கறதுக்கான கருவி எல்லாரும் சட்டப்பையிலையும் வரும்னாரு. பெரியாரை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் எல்லாமே அந்த ஒரு சிமிழுக்குள்ள அடைக்கிறாங்க. அது வெறும் கடவுள் மறுப்பு, இறை மறுப்பு, அந்த சிமிழுக்குள்ள அடைக்கிறாங்க. ஆனால் பெரியார் அதையும் தாண்டியவர். எனவேதான் இந்த பார்வை விஜய் மீது இன்னமும் கூர்மைப்படுகிறது.